2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட ஓங்கி அரைஞ்சிடுறான். ஏன்டா அரைஞ்சேன்னு அவன் கேட்டதுக்கு அவன் சொல்றான், "நம்ம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டோம். அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி நம்மள ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டோம்னா, இந்த யுனிவர்ஸ் அத பார்த்துட்டு நமக்கு பெருசா எந்த கஷ்டத்தையும் குடுக்காது." அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலா அவன அடிக்கணும்ன்றது தான் இன்டென்ஷனே தவிர, இதுக்கு பின்னாடி எந்த யுனிவர்ஸுமே கிடையாது. ஆக்சுவலா இதுக்கு பேர் தான் கேம்பிளர்ஸ் ஃபெல்லாசின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃபெல்லாசின்னு கேட்கிறீங்களா? பொதுவா இந்த கேம்பிளிங் கேம் விளையாடும்போது, ஒண்ணு ரெட் வில்லனோ இல்லனா பிளாக் வில்லனோ. ரெட் மேல சிலரும், பிளாக் மேல சிலரும் பந்தயம் கட்டுவாங்க. அப்படி ஒரு நாள் 10 பேர் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது கண்டினியூஸா 10 தடவை பிளாக் மட்டுமே விழுந்துட்டு இருந்திருக்கு. போன தடவை பிளாக் விழுந்திருக்கா, இந்த தடவை ரெட் தான் விழுன்னு சொல்லி நிறைய பேர் ரெட் மேல தொடர்ந்து பந்தயம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. பிளாக் வில்லனுமா ரெட் வில்லனுமான்னு யாராலும் டிசைட் பண்ண முடியாது. அப்படி இதுல மாத்தி மாத்தி பணம் கட்டிட்டே இருந்து 26 ரவுண்டு வெறும் பிளாக் மட்டும் தான் விழுந்திருக்கு. அப்ப 27வது தடவை ரெட் விழுந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா விழுந்துச்சு. ஆனா அதுல பந்தயம் கட்டுறதுக்கு யார் கையிலயும் பணம் இல்ல. The conclusion is life is unpredictable. இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். இல்ல இன்னைக்கு சந்தோஷமா இருந்தா நாளைக்கு கஷ்டம் வரும் அப்படின்றதெல்லாம் சும்மா. என்னைக்குமே நம்ம கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்க போறோம். சோ இந்த மாதிரி பொய் சொல்லி உங்களை யாராவது அடிச்சிருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க.